இந்த விலங்குகளை பாதுகாக்கணுன்றத சரியான ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இந்த விலங்குகளால மனிதர்களுக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்றது? அவங்க இருக்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கார்பரேஷன் லிமிட்ல இருக்காங்க அப்படின்னா கார்பரேஷனுக்கு கால் பண்ணணும். இல்ல அவங்க முனிசிபாலிட்டி லிமிட்ல வராங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் முனிசிபாலிட்டி. சோ அந்த எந்த இடத்துல இருக்காங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். சோ அந்த இடத்தோட அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு கால் பண்ணி அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட உங்களுக்கு எதனால பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாயினால உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல பிரச்சனைங்க தெளிவா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க போன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல நீங்க ஆன்லைன்ல மெயில் மூலமாவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு சொல்ற தூரமா இருந்தா நீங்க நேர்ல போய் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கார்பரேஷனுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கன்சர்ன்ட டாக புடிச்சிட்டு போய், இல்ல அந்த எந்த ஏரியால நீங்க சொல்ற மாதிரி அந்த டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த டாக்ஸ புடிச்சிட்டு போய் அவங்க அந்த டாக ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அந்த எந்த ஏரியால மறுபடியும் கொண்டு வந்து விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அதுக்கு உண்டான ஷெல்டர்ஸ்ல கொண்டு போய் விடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு என்ன கன்சர்ன் நீங்க தெளிவா அவங்க கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்.